சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. கம்பல்சரி லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த 4 வீலருக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டர் வருதோ, ஃபேன் வருதோ கூலிங்காக, அதுபோல் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளைலேருந்து மதர் போர்டு ப்ராசர் வரையும் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கூலண்ட் ஆயில் வருதோ ரேடியேட்டருக்கு அந்த கூலிங் பண்ணுறதுக்கு இன்ஜினில், இதில் வந்து தெர்மல் பேஸ்ட்டு கொடுப்பாங்க. எல்லாம் ரஸ்ட்டு சேருங்க. இப்போது இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சுத்தமாக இல்லாமட்டு இப்போ டஸ்ட்லாம் ஓரளவுக்கு கிளியரு. ஆனாலும் அந்த அப்படியே அவங்க தொடர்ந்து பல வருஷம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுதுனாக்க, அந்த ஹீட்னால் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆக ஆரம்பிக்குதுங்க சிஸ்டம். அந்த டஸ்ட்டுங்கெல்லாம் சேர்ந்து மதர் போர்டில் வந்து ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இது அது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப பண்ணாமல் விட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அடைவிலே விட்டாலும் எலக்ட்ரானிக் பொறுத்த வரையும் உங்களுக்கு யூஸ் ஹெவியாக பண்ணால் தான் உங்களுக்கு பழுதாகும்னு இல்லை. பராமரிக்காமல் அடைவில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு பழுதாகுங்க. பராமரிப்புன்றது இருக்கணும். நாம் சொல்கிறது என்னென்னா, வாரத்துக்கு 1 டைமாவது யூஸ் பண்ணுங்கள், க்ளீனாக வச்சுக்குங்க, டஸ்ட்டுங்க உள்ளே சேராமல் வச்சுக்கோங்க. ஒரு 5 மந்த் ஒன்ஸாவது மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தெர்மல் பேஸ்ட்லாம் போடுறது நல்லதுங்க, ரொம்பவே நல்லது. மதர் போர்டில் ரெஸ்ட்டு சேராமல் பார்த்துக்கணுங்க. இந்த சிஸ்டத்திலே பாருங்களேன், மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. ரெஸ்ட்டுங்கெலாம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே அந்த ரெஸ்ட்டுங்க வந்து காம்போனன்ட்ஸு அந்த கெப்பாசிட்டர் எல்லாம் இதாகிட்டு இருக்கும். கெப்பாசிட்டர்லாம் வீக் ஆகிருக்கும், காம்போனன்ட்ஸ்லாம் வீக் ஆகிருக்கு. அந்த காரணம்னால டஸ்ட்டு தாங்க ரெஸ்ட்டாக மாறுது. துரு போல் அந்த காப்பர் அலுமினியம்லாம் கடைசியில் ஒரு இஷ்யூ கொண்டு போயிடுது. மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ பயன்படுத்தினா மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது பயன்படுத்திட்டு வராங்கனாலும் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் எதுவுமே லைஃப் டைம் கிடையாது, அதோட ஆயுட்காலம் கூடும். அவ்வளோதான் விஷயம்.